வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் கிளப். நம்ம இன்னைக்கு வந்து இந்த வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம இங்கே வந்து ஒரு பேசிக்கான வெப்சைட் டெம்ப்ளேட் வச்சுருக்கோம். இது டெம்ப்ளேட் இல்லை, சும்மா ஒரு மாடல். இது வந்து அடோப் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் அப்படி இதில் வந்து டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ இந்த நம்ம வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு ஒரு நேவிகேஷன் பார் மாதிரி ஒரு பார், அதில் வந்து நம்ம கிளப்போட நேம் ட்ரெடிஷ்னல் கிளப் அதை போடுறோம். கீழே வந்து நம்ம கிளப்போட லோகோ ட்ரெடிஷ்னல் கிளப் லோகோ வைக்கிறோம். ஸோ அதை நம்ம எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ நெக்ஸ்ட் பேஜ் ரெண்டர் ஆகி அதில் வந்து நம்ம மேக்ரோ மிராக்கல்ஸோட லோகோ அண்ட் மஹேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி நம்ம லோகோ அண்ட் மேக்ரோ மஹேந்திரா கிளப்ஸ் மஹேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். ஸோ எப்போ இது திரும்ப ப்ரெஸ் பண்ணுறோமோ எல்லாமே போயிடும். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு HTML CSS இது தெரிஞ்சுது அப்படின்னா வெப்சைட் டிசைனிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் இந்த வீடியோ பாருங்கள், இந்த வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். இது என்னோட ஃபோல்டர். நான் அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வெப்சைட் டிசைன் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஸோ அதில் logo.png அப்படிங்கிற என்னோட லோகோ வச்சுருக்கேன், நம்ம கிளப்போட லோகோ வச்சுருக்கேன். ஸோ index.html பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை உள்ள. ஸோ அது வியூ சோர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வியூ பேஜ் சோர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது கோடு அடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கோடு வந்து டிஸ்பிளே ஆகும், அப்படி இல்லைனா டிஸ்பிளே ஆகாது. ஓகே, நான் வந்து இப்போ இங்கே வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படிங்கிற ஒரு ஐடி யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இந்த ஐடி இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா Notepad++ அப்படிங்கிற ஃப்ரீ ஐடி இருக்குது, அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் index.html அப்படிங்கிற ஒரு ஃபைலை HTML ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து டாக் டைப் HTML அப்படிங்கிற அதோட பேஜ் ஸ்ட்ரக்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஏன்னா இது வந்து இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ டைட்டில் வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஜ் நேம் தான் காட்டும் index.html அப்படின்னு. சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் சைட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்குள்ள உங்களுக்கு வந்து உங்கள் நேம் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைட்டிலில் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த டைட்டிலில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் கிளப் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஸோ ஹெட் டேக் அப்படின்னா என்னென்னா, நம்ம பார்க்க முடியாத டேக்ஸ், அதாவது SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷனுக்குள்ள எல்லா விதமான கண்டென்ட்ஸும் ஹெட் டேக்குள்ளே தான் கொடுப்போம். இதில் உள்ள எதையுமே பார்க்க முடியாது, டைட்டில் டேக் தவிர நம்ம வேறு எதுவும் பார்க்க முடியாது. ஸோ பாடி டேக்கில் கொடுக்குறது தான் நம்மளுக்கு வந்து விசிபிள் ஆகும். அதுதான் வந்து இந்த ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, இதில் டிஸ்பிளே ஆகிறது எல்லாமே நம்ம பாடிக்குள்ளே கொடுக்குறது தான். ஸோ நான் வந்து இங்கே வந்து டைட்டிலுங்கிற டைட்டில் டேக்குள்ளே ட்ரெடிஷ்னல் கிளப் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டைல் ஷீட்டுங்கிற ஒன்று இருக்குது, அதான் CSS. உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அதை எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, லிங்க் ரிலேஷன் ஈக்குவல்ஸ் டு ஸ்டைல் ஷீட். அதுக்கும் இந்த பேஜுக்கும் அந்த பேஜுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா, அது வந்து இதோட ஸ்டைல் ஷீட் அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதோட ஃபைல் நேம் வந்து main.css. ஸோ டேரெக்டாக அதே சேம் டேரக்டரியில் இருக்கிறதுனால main.css அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இப்போ டிசைன் பார்த்துருப்பீங்க. டிசைனில் இந்த நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து பிங்க் கலருக்கு மாற்றணும். இந்த கலரை வந்து நம்ம போய் செட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே போகிறேன், நம்மளோட பேஜ் வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். உங்களுக்கு மாறிடுச்சு பார்த்தீங்களா, ட்ரெடிஷ்னல் கிளப் அப்படிங்கிற டைட்டில் வந்துருச்சு. ஸோ இங்கே சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறது வந்திருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டைல் ஷீட் லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம சோர்ஸ் ஃபைல் இருந்துச்சுன்னா இங்கே போய்டும், இல்லைனா நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஓகேவா, நம்ம இப்போ வந்து பாடிக்கு கலர் கொடுக்கலாம். ஸோ இது இந்த மெயின் ஹோல் பேஜுக்கும் பேக்ரவுண்டு தான் கொடுக்க போகிறோம். ஸோ பாடிங்கிற எலமெண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாடி டேக் கலர் கொடுக்கறதுனால பாடி அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். ஸோ பேக்ரவுண்ட் ஹெக்ஸாடெசிமல் கோட் நான் யூஸ் பண்ணுறேன், CAA. நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் நம்ம பேஜை. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த கலர் வந்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மளுக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு பார் மாதிரி வைக்கணும். ஸோ இது ஒரு டிவிஷன், இது ஒரு டிவிஷன். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து index.html ஓப்பன் பண்ணுறேன். பாடிக்குள்ளே ஒரு div tag ஓப்பன் பண்ணுறேன். ஸோ div tagக்கு ஒரு நேம் வந்து nav அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். navனா நேவிகேஷன் பார் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்றேன். ஓகேங்களா. இப்போது இந்த நேவுக்கு வந்து நம்ம ஸ்டைல் பண்ணலாம். ஸோ கிளாஸ் nav அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே மெயினில்
நம்ம வந்து டாட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணணும். கிளாஸ்னால் டாட் யூஸ் பண்ணணும். ஸோ நேவுக்கு வந்து ஹைட் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் 75 பிக்சல். விட்த் நம்ம செட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது 100% இருக்கும். அப்படி உங்களுக்கு 100% வேணும்னா 100% கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ஒயிட் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து ஹெக்ஸாடெசிமலில் கொடுக்கலாம், இல்லை ஆர்ஜிபிஏல கொடுக்கலாம், ஆர்ஜிபியில் கொடுக்கலாம், இல்லை நம்ம டேரெக்டாக டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துடலாம். ஸோ நான் இங்கே வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த பார்டர், இந்த மார்ஜின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். HTML அண்ட் கமா போட்டிங்கன்னா அதுக்கும் சேர்த்து ஒரே ஸ்டைலில் கொடுத்துக்கலாம். 2 டைம் டைப் பண்ண தேவையில்ல. மார்ஜின் 0 பண்ணிக்கலாம். பேடிங்னா எவ்வளோக்கு அகலமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து கொடுக்குறோம். ஸோ அதையும் 0 பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 கார்னர்ஸ் அங்கே இருந்த மார்ஜின்ஸ் எல்லாம் போயிருக்கும். இப்போ நம்மளுக்கான தேவையானதுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து டிசைனில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ட்ரெடிஷ்னல் கிளப் அப்படிங்கிற நம்ம கிளப் நேம் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் அலைன் வந்து நம்ம வந்து சென்டர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எது டைப் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சென்டர்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இதுக்குள்ளே வந்து H1 டேக் யூஸ் பண்ணுறேன். H1னா என்னென்னா ஹெட்டிங் 1. ஸோ H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொருத்துக்கும் வந்து நம்மளுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து சின்ன சின்னதாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இதுலேயே HTMLஸையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரெடிஷ்னல் கிளப்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃபால்ட் கலர் பிளாக் இருக்கும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, பிளாக் இருக்கும். ஸோ இப்போ இங்கே வந்து இறங்கிடுச்சு. அது எதனால் இறங்கிடுச்சு அப்படின்னா நம்ம H1க்கு வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் இருக்குது. அந்த மார்ஜினை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம இப்போ வந்து இதை வந்து மேலே கொண்டு போகணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ நான் கிளாஸ் வந்து இதுக்கு வந்து என்ன கொடுத்துக்கலாம்னா லோகோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாலும் CSS வந்து ரன் ஆகாது. ஸோ டாட் லோகோ டெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு மார்ஜின் வந்து 0 பண்ணிக்கலாம். மேலே HTMLக்கும் பாடிக்கும் இந்த இடத்துல நம்ம எப்படி மார்ஜின் 0 பண்ணமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவுட்புட் பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், மார்ஜின் வந்து 0 ஆகிடுச்சு. நம்ம அது வந்து சென்டரில் வரணும் இல்லையா? இப்போது ஹரிசாண்டலாக சென்டருக்கு வந்துடுச்சு. இப்போ வெர்டிக்கலாக எப்படி சென்டர் கொண்டு வர்றது? நம்ம வந்து சைஸ் செட் பண்ணணும். பேடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேடிங் டாப் எவ்வளோ கொடுத்தோன்னா 13 பிக்சல் கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஓரளவு சென்டராக வந்துடும். ஸோ ஓகே, பெட்டராகவே சென்டராக இருக்குது. ஸோ ட்ரெடிஷ்னல் கிளப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ சென்டரில் இமேஜ் வர வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ index.html. ஸோ இமேஜ் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு div ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டிவ்வை வந்து நம்ம சென்டர் பண்ணுறோம். div சென்டர் அப்படிங்கிற வந்து கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து இமேஜ் எப்படி வர வைக்கணும்னா இமேஜ் சோர்ஸ் அப்படிங்கிற SRC அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வந்து சோர்ஸ் அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து ப்ரௌசருக்கு சொல்கிறோம். இமேஜ்குள்ள logo.png எடுத்துக்கோ அப்படிங்கிறத கொடுத்துறோம். இந்த ALT அப்படின்னா என்னென்னா ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட். இன்கேஸ் அந்த லோகோ இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் அதையும் உங்களுக்கு டெமோ காட்டிடுறேன். ஸோ நான் இப்போ வந்து logo.png அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லோகோ வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ வந்து நான் வந்து சப்போஸ் அந்த இமேஜ் வந்து இல்லை, நான் வந்து ராங்லி டைப்டு, இப்போ லோகோவுக்கு பதிலாக logo DAO அப்படின்றது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அதை ரிஃப்ரெஷ் பண்ணலாம். அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து வெறும் ப்ரோக்கன் இமேஜ் மட்டும் இல்லாமல் அந்த இடத்தோட என்ன டெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். இமேஜ் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான். இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதை இப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னா இமேஜ் வந்துடும். ஸோ இதை வந்து ஹைட் வித் செட் பண்ணணும். ஸோ இதை ஹைட் வித் செட் பண்ணி நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அது மாதிரி கொண்டு வந்துடணும். ஸோ இந்த இமேஜுக்கு வந்து நம்ம வந்து இப்போ தனியாக ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இமேஜ் டேக் அப்படின்னு இருக்கு. ஸோ சென்டர் டேக் வந்து நம்ம சென்டர் ஃபர்ஸ்ட் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ சென்டர் டேக் போயிட்டு டாட் சென்டர், ஏன்னா சென்டருங்கிறது வந்து கிளாஸ் நேம். ஸோ டெக்ஸ்ட் லைன் சென்டர் கொடுத்துக்கிறோம்.
வந்து நம்மளுக்கு வந்து சென்டராக வந்து அரேஞ்ச் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது சைஸ் பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அலைன் ஆகிறது தெரியல. ஸோ அந்த இமேஜ் டேக் வந்து ஹைட் வித் குறைக்கலாம். வித் வந்து நான் வந்து ஒரு 484 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ 484 பிக்சல் கொடுத்தா ஹைட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்துருச்சு. ஸோ இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா மார்ஜின் டாப் கொடுக்கலாம். மார்ஜின் டாப் வந்து ஒரு 150 பிக்சல் கொடுக்கலாம். பிக்சல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பிக்சல்ஸ் பர் இன்ச் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இங்கே பிக்சல், பாயிண்ட் அப்படின்னு நிறைய அளவுகள் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுறது வந்து பிக்சல், நானும் அதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சென்டராக வந்துருச்சு, நம்மளோட டிசைன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்மளோட டிசைன் வந்துருச்சு. ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் போகணும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆங்கர் டேக். ஸோ ஏ டேக், ஹெச்ரெஃப்ங்கிறது வந்து ஒரு ஆட்ரிபியூட். அந்த ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கே உன் ஃபைல் வந்து ரீடைரக்ட் பண்ணுமோ அந்த இடத்துக்கு வந்து நம்மளை வந்து ரீடைரக்ட் பண்ணும். ஸோ நான் அதை கட் பண்ணி இமேஜுக்கு அப்புறம் கொடுத்துட்றேன். இந்த ஏ டேக் எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதோ அது வரைக்கும் எங்கே கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு இதுக்குள்ளே கொடுத்துருக்க லொக்கேஷன் தான் போகும். ஸோ நான் அதுக்கு வந்து mahindra.html அப்படிங்கிற பேஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து இண்டெக்ஸ். ஸோ இது வந்து மஹிந்திரா அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்சர் வந்து இங்கே வந்து ஹேண்ட் சிம்பிளுக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா mahindra.html அப்படிங்கிறது வந்து ஷோ ஆகும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணேன். இன்னும் அந்த ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணல. ஸோ ஃபைல் வாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் நம்ம ஓகே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இண்டெக்ஸ் பேஜ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ mahindra.html அப்படிங்கிறது வந்து அப்படியே மாற்றிக்கலாம். ஸோ இந்த mahindra.html அந்த இமேஜ் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு வந்து index.html ஓப்பன் ஆகணும். ஸோ அங்கே மாற்றிக்கலாம். index.html கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ mahindra.html போயிடுச்சு. URL பாருங்கள், mahindra.html. திரும்ப கிளிக் பண்ணும்போது index.html வந்துருச்சு. ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, இங்கே mahindra. இதை கிளிக் பண்ணும்போது இங்கே 2 லோகோ வந்து டிஸ்பிளே ஆகணும். நம்ம மேக்ரோ மிராக்கிள்ஸ் லோகோவும் நம்ம MIT லோகோவும் வந்து டிஸ்பிளே ஆகணும். கீழே நம்ம டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம கோட் இதுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மாதிரி சென்டர் பண்ண முடியாது. ஸோ நான் சென்டருங்கிறத ரிமூவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு லெஃப்ட் சைட் கார்னர் போயிடுச்சு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து இன்னொரு டிவிஷன் க்ரியேட் பண்ணுறோம். இது லெஃப்ட்டுங்கிறத வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட்டுங்கிற ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த டிவிஷனுக்குள்ளே நான் ஒரு இமேஜ் டேக் கொடுக்குறேன். இமேஜ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இமேஜ் ஸ்லாஷ் உங்களோட ஃபைல் நேம். ஸோ நான் இங்கே வந்து macro.png அப்படிங்கிறத வந்து வச்சுருக்கேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டில் மேக்ரோ மஹிந்திரா கிளப்ஸுங்கிறத கொடுத்துட்றேன். இன்கேஸ் ஆஃப் அந்த இமேஜ் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் வந்து இங்கே கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேக்ரோ மிராக்கிள்ஸோட லோகோ வந்துருச்சு. கீழே வந்து ட்ரெடிஷ்னல் கிளப்போட லோகோ வந்துருச்சு. இது வந்து கீழே வருது. ஸோ நம்ம அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து திரும்ப ஒரு டிவிஷன் தேவை. ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் மேக்ரோங்கிற எடுத்துகிட்டு MIT அப்படிங்கிறது போடுறேன். ஸோ MIT.png அப்படிங்கிறது வந்து நான் ஃபோல்டரில் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், மஹிந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியோட லோகோ வச்சுருக்கேன், மேக்ரோ மிராக்கிள்ஸோட லோகோ வச்சுருக்கேன். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கிளப்போட லோகோ வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த பேஜில் வந்து நம்மளுக்கு 3மே வச்சாச்சு. ஸோ நான் இங்கே மாற்றிடுறேன். மஹிந்திரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3மே வந்து லைன் பை லைன் வந்திருக்கும். ஆனால் நம்மளுக்கு இப்படி வரக்கூடாது. நம்மளோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா சைடில் வரணும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் வந்து லெஃப்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம். ஸோ லெஃப்ட்டுங்கிற ஒருத்துக்கு கிளாஸ் எழுதலாம். ஸோ .left அதுக்கு வந்து ஃப்ளோட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோட் பண்ணுறேன்னா இதுக்கு அந்தாண்ட எது இருந்தாலும் அதை வந்து லெஃப்ட்டில் வந்து ஃப்ளோட் பண்ணு அப்படிங்கிறது தான் கொடுத்துறோம். ஸோ நான் அதை கொடுத்தாச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃப்ளோட் ஆகிடுச்சு.
ஸோ இதுக்கும் அந்த லெஃப்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி கிளாஸ் நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நான் லெஃப்ட்ன்றதை கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட எய்ம் பண்ணது வந்துருச்சு, கிடச்சிருச்சு. ஸோ 3 வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே வந்து டெக்ஸ்ட் வர வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இங்கே வந்து டெக்ஸ்ட் வர வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏன் டிவ் க்ரியேட் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு டீபக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் டெக்ஸ்ட் சென்டரில் வந்து கிளாஸ் சென்டருங்கிறது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எங்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸில் வந்து நம்ம இமேஜ் சென்டர் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த சென்டருங்கிற கிளாஸ்க்கு வந்து டெக்ஸ்டைல் வந்து சென்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவும் சென்டராக வந்துடும். ஒரு கிளாஸை எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து H3 ஆர் H2ல் கொடுத்துக்கிறேன். H2ல் கொடுத்தா கொஞ்சம் போல்டாக இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கிறேன். மேக்ரோ மஹிந்திரா கிளப்ஸ். ஸோ கிளப்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் பார்க்கலாம். ஸோ மேக்ரோ மஹிந்திரா கிளப்ஸ் வித் மஹிந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ஸோ நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம பேஜில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேக்ரோ இங்கே இருக்குது, மஹிந்திரா கிளப்ஸ் இங்கே இருக்குது. இது எதனால அப்படின்னா நம்ம இங்கே வந்து லெஃப்ட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டுங்கிற ஒரு கிளாஸுக்கு ஃப்ளோட் லெஃப்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ளோட் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையுமே அந்த சைடு இழுத்துக்கோ நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ அது மாதிரி அது வந்து இழுத்துக்குது. ஸோ நம்ம அதை கிளியர் பண்ணுறதுக்கு சென்டர் டேக்கு இங்கேயே ஆல்ரெடி நம்ம சென்டர் பாயிண்ட் கொடுத்ததுனால ஸோ கிளியர் லெஃப்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லெஃப்ட் சைடு கிளியர் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் சைடு கிளியர் ஆகிடுச்சு. நம்மளோட பேஜ் வந்து வந்துருச்சு. நான் அதை கிளிக் அவ்வளோதான், நம்மளோட டிசைன் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இதை கிளிக் பண்ணால் நம்மளோட ஹோம் பேஜ் இண்டெக்ஸ் பேஜ் வந்துருச்சு. இப்போ நான் திரும்ப கிளிக் பண்ணால் மஹிந்திரா பேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த பேஜில் நம்மளோட மேக்ரோ லோகோ, MIT லோகோ இருக்குது. நமக்கு டைப் பண்ண 3 நேமும் வந்துருச்சு, லோகோ இருக்குது. ஸோ இதுதான் இன்னையோட டியூட்டோரியல். நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் நிறைய பார்க்கலாம். அது உங்களுக்கு HTML CSS தெரிஞ்சால் இன்னும் கிளியராக உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து புரியும். ஸோ அதுக்கான கிளாஸஸும் நாங்கள் எடுக்கிறோம், செமினார் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ தேங்க்யூ. ஸோ எங்கள் கிளப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் macromiracles.com போங்க. சைடில் உள்ள 3 டாட் மெனு ப்ரெஸ் பண்ணி மேக்ரோ மஹிந்திரா கிளப்ஸ் அப்படிங்கிறது போங்க. ஸோ இங்கே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் கிளப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ நாங்கள் பண்ணது, மற்ற கிளப்ஸ் பண்ணது எல்லாமே இருக்கும். ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட காலேஜ் நேம், 5 காலேஜில் எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, காலேஜ் நேம், உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி எங்கள் கிளப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ரைமரி கிளப், எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து CSE. ஸோ நான் BE செலக்ட் பண்ணி காலேஜ் நேம் மஹிந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செலக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ரைமரி கிளப்பில் ட்ரெடிஷ்னல் கிளப்னு இருக்கும். அதான் எங்களோட கிளப். நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.